ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்டா உலகமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனா ஒரு கணவன் பாதிக்கப்பட்டாலோ, ஒரு ஆண்கள் பாதிக்கப்பட்டாலோ அவனுக்கு ஆதரவு இல்ல. அவனுக்கு பாதிக்கப்பட்ட ஆணுக்கு எதிரா தான் எல்லாமே நடக்குது. குடும்ப வன்முறை மூலமா உளவியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறவன் ஆண். அந்த கணவன். இன்னைக்கு 70% வீட்ல இது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண் பாதிக்கப்பட்டா எங்கே போனாலும் அவளுக்கு போக அனுமதி கிடைக்கும், இடம் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். ஆனா ஒரு கணவனுக்கு எங்கேயுமே ஆதரவு கிடைக்காது. அவன் ஒதுங்க கூட ஒரு இடம் கிடைக்காது. அவன் காசு வச்சிருந்தா கூட தனியா அவனுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க யாருமே. இப்படி மிகுந்த பாதிப்புக்கு அதிகம் ஆளாகிறவன் ஆணு. அதுவும் அவன் நினைச்சு 50 வயசு ஆனதுக்கப்புறம் அவன் டோட்டல் குடும்பமே அவனுக்கு எதிராக இருக்கும். அவனை சுரண்டல் பண்ணுவாங்க. அவன் இப்போ அவனுடைய உழைப்பு வீணா போயிருக்கும், அவனுடைய இளமை வீணா போயிருக்கும், அவனுடைய தியாகம் அர்த்தமற்றதா போயிருக்கும். ரொம்ப பாவப்பட்ட ஒரு பிறப்பு இந்த ஆண். அது 50 வயதுக்கு அப்புறம் அந்த ஆணோடைய வேதனை ரொம்ப சொல்லி மாளாது.